அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெர்பல் ஹேர் ரிமூவல் பவுடர் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் நீங்க யூஸ் பண்ணி உங்க ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்ல இருக்கிற ஹேர்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஃபார்முலேஷன் வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்க யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி இந்த ஹேர் ரிமூவல் பவுடர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பிளஸ் உங்க ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்ல இருக்கிற டேனும் சேர்ந்து ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் நம்ம செய்யறதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலோ அப்படி இல்லைன்னா கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கணும். ஐபிஎஸ் சொல்யூஷன் போட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கெமிக்கல்னா ஒரே ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ண போறோம். இருந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஃபார்முலேட் பண்ணி கொடுக்கும்போது எப்பவுமே நம்ம நீட் அண்ட் ஸ்டெரைலா இருக்கணும். அதனால கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ் கிளே பவுடர் எடுத்துக்க போறோம். இந்த ரோஸ் கிளே பவுடரோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூதனிங் ஃபீல் கொடுக்கும். பிளஸ் நம்ம போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட்டன் பண்ணி உங்க ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும். அதுக்காகத்தான் நம்ம இந்த ரோஸ் கிளே பவுடர் யூஸ் பண்றோம். பிளஸ் இந்த ஹேர் ரிமூவ் பவுடருக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா உங்களுக்கு இருக்கும். ரோஸ் கிளே பவுடரோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோனா 42 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நம்ம எல்லா பவுடர்ஸுமே இதுலயே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் கிளே பவுடர் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரைஸ் பவுடர், அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அரிசி மாவை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். அரிசி மாவோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்காக நம்ம இந்த ஃபார்முலேஷன்ல பயன்படுத்துறோம்னா நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். பிளஸ் உங்களுக்கு இந்த அரிசி மாவு வந்து நம்மளோட டெட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு டேனும் சேர்ந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்காகத்தான் நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து முல்தானி மட்டி. முல்தானி மட்டி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் எதுவும் இல்லாம ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கும். உங்களுக்கு நார்மலாவே எந்த வேக்சிங் நீங்க பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அப்போ இந்த வேக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கவும் ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் ஸ்மூத்தான எஃபெக்டும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம முல்தானி மட்டி யூஸ் பண்றோம். இந்த பவுடர்ல முல்தானி மட்டியோட மெஷர்மெண்ட்டும் 28 கிராம்ஸ் தான். ஒவ்வொரு மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் நீங்க வந்து டேர் கொடுத்துட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த முல்தானி மட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 கிராம்ஸ் போடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்கின் இரிட்டேஷன் யாருக்காவது இருக்கும் அப்படின்னா இந்த முல்தானி பவுடர் வந்து அந்த இரிட்டேஷனை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல். ரோஸ் பெட்டல்னா இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் ரோஸை நிழல்ல காய வச்சு எடுத்த பவுடர் தான் நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து இந்த வேக்ஸ் பவுடருக்கு லைட்டா ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கொடுக்கும். பிளஸ் நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கும். பிளஸ் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் உங்களுக்கு கொடுக்கும் ரோஸ் பெட்டல் பவுடர். ரோஸ் பெட்டல் பவுடரும் நீங்க 28 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு பீல் பவுடரும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட்டா தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் உங்களுக்கு வந்து விட்டமின் சி வந்து இந்த ஆரஞ்சு பீல் பவுடர்ல ரொம்ப அதிகமா இருக்குங்க. அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிக்மெண்டேஷன்லாம் இருந்ததுன்னா ஈவன் அவுட் பண்றதுக்கு இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் வந்து 12 கிராம்ஸுங்க. இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால உங்களுக்கு டேனும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இந்த இது நீங்க யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள். நார்மல் மஞ்சள் தூள் இல்லைங்க, கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் நீங்க பயன்படுத்தணும். கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து நீங்க 10 கிராம் பயன்படுத்துங்க. மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுங்க. ஹேர் க்ரோத் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர் க்ரோத்தையும் உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க தாராளமா, அதனாலதான் நம்ம இந்த ஃபார்முலேஷன்ல மஞ்சள் தூளை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க கண்டினியூஸ் யூசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும். அடுத்தது வந்து முக்கியமானது குப்பைமேனி பவுடர். நெக்ஸ்ட் ஆட் பண்ண போற பவுடர் வந்து குப்பைமேனி பவுடர். குப்பைமேனி உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் யாருக்காவது இருக்குன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் குப்பைமேனி. இந்த குப்பைமேனி வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட ஹேர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேரோட ஃபாலிகல்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட மெஷர்மெண்ட் வந்து 12 கிராம்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு 12 கிராம்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஆட் பண்ண போறது தான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸ் நீங்க கொடுத்துருங்க.
இப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் பேட்ச் சைஸ் மெஷர்மெண்ட். இந்த பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் நீங்கள் மெஷர்மெண்ட் வே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம்ஸ் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, எல்லாமே ஒட்டுக்கா நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அடுத்தது தான் நம்ம இந்த ஹெர்பல் ஹேர் ரிமூவல் பவுடருக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் தான் உங்களோட ஹேரோட ரூட்டுக்கு போய் ஹேர் ஃபாலிகல்ஸோட ரூட்டுக்கு போய் அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதில் இருக்கிற கெமிக்கல் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நம்ம ஹேர் ரிமூவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேரியம் சல்ஃபைடு, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. பேரியம் சல்ஃபைடு, நான் டெக்ஸ்ட்லயும் உங்களுக்கு போடுறேன். பேரியம் சல்ஃபைடு இதுல ஆட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கெமிக்கல் இதுதான். 40 கிராம்ஸ் ஆட் பண்ணணும். பேரியம் சல்ஃபைடு இப்படிதாங்க இருக்கும். பயங்கர ஸ்மெல் அடிக்கும். உங்களால ஸ்மெல் வந்து தாங்க முடியலன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. ஒரு ஃபார்முலேஷன்ல நீங்க வந்து பேரியம் சல்ஃபைடு வந்து ஒரு 10 to 13 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு அளவா 10 கிராம்ஸ் போதுங்கிறனாலதான் 10 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல வந்து நம்ம ஹேரை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா ரிமூவ் பண்றதுக்காக நம்ம குப்பைமேனியும் ஆட் பண்ணியிருக்கோம், கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம பேரியம் சல்ஃபைடோட கான்சென்ட்ரேஷனை குறைச்சிக்கலாம். நீங்க கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணல, குப்பைமேனி பவுடரும் ஆட் பண்ணலைன்னா 12 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க பேரியம் சல்ஃபைடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு எல்லாமே ஃபுல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போறோம். இந்த கூடவே நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இன்னைக்கு எசென்ஷியல் ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். எதுக்காக இந்த எசென்ஷியல் ஆயில் நம்ம ஆட் பண்றோம்னா உங்களுக்கு பேரியம் சல்ஃபைடு வந்து ஒரு பேட் ஆர்டர் ஒன்று கொடுக்கும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது இப்போ கஸ்டமர் நம்ம பவுடர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றாங்கன்னா ஒரு பேட் ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட நம்ம ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றோம். நான் இன்னைக்கு வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றேன். டீ ட்ரீயோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பிளஸ் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சூதிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். அதனால நான் இன்னைக்கு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போறேங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க 1 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலைன்னா ஃப்ராக்ரன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் 1 கிராம் இதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா எல்லா பவுடர்ஸ்க்கும் இதை ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ராக்ரன்ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேரியம் சல்ஃபைடோட பேட் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ஹேர் ரிமூவல் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு பேக்கேஜில் பேக் பண்ணி அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். என்ன மாதிரி பேக்கேஜிங்லாம் யூஸ் பண்ணலாம் நான் ஃபோட்டோஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் டைட்டான கண்டெய்னரோ இல்லை பவுச்சஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 months. 6 months வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். 6 monthsக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கலோட தன்மை வந்து குறைஞ்சிரும் 6 monthsக்கு அப்புறம். ஸோ எல்லா ஹேர்ஸும் ரிமூவ் ஆகாது. அதனால 6 months மட்டும் எக்ஸ்பைரி நீங்க போட்டுக்கோங்க உங்க லேபிள்ல. பிளஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் போட்டுருங்க. எப்படி நீங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு கார்ட்ல கொடுக்குறேன். எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் பவுடர் வேணுமோ அதை எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் நீங்க போட்டுக்கலாம். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடுதான் இருக்கணும் அந்த வார்ம் வாட்டரு. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் நீங்க வந்து உங்க இந்த ஏரியால ஹேண்ட்ஸ்ல எங்க ரிமூவ் பண்ணுமோ அங்க நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. 10 to 15 minutes விட்டக்கு அப்புறம் ஒரு டேம்ப் கிளாத் வச்சு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சு எடுத்துருங்க. ஆர்எல்ஸ் வெட் டிஷ்யூ வச்சு கூட நீங்க தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேர் வேக்ஸ் பவுடர் நீங்க யூஸ் பண்ணும்போது ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூதிங்கான எஃபெக்ட், கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது உங்களோட டேனும் ரிமூவ் ஆகும். நீங்க வந்து இதை பேக்கேஜ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது கண்டெய்னர்ல உங்க லேபிள்ல வந்து இதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா ட்ரை கண்டிஷன்ஸ்ல தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஹியூமிடிட்டி மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. கஸ்டமர்ஸ் இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவங்கள வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க. பேட்ச் டெஸ்ட்னா இப்போ உங்க ஸ்கின்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியா, இந்த ஏரியால மட்டும் அவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனும் இல்லைன்னா அவங்க அவங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்ல ஃபுல்லாவே அப்ளை பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.